கைஸ் இப்போ என்ன கான்செப்ட்னா, பூ பூத்து போயிருக்கு ஆல்ரெடி. அந்த பூவை பெருக்க மாட்டாங்க, ஆல்ரெடி திருப்பி 10,000ன்ட்டு நடுறாங்க. பூத்த பூவே முதல்ல பெருகிறதுக்கு இது இல்லை, இது பத்தாம திருப்பி கனகாமரம் வைக்கிறாங்க. இருக்கிற கனகாமரத்தையே பெருக மாட்டுறாங்க கைஸ். மல்லி செடிலாம் ஆளுங்க பிரச்சனை இருக்காங்க ஃபுல்லாக. அப்படியே சாயங்காலம் சரி காலையும் சரி அப்படியே மல்லிகைப்பூ பிரச்சனை தான் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நட்ட ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்களா, ஃபுல்லாக ஆடு மேய்ஞ்சிச்சு. எப்படின்னு கேளுங்களா, நம்ம வந்து டூருக்கு போனோம் பாருங்க, அப்போ வந்து விட்டு போனோம், அவ்வளோதான் ஃபுல்லாக பிளாஸ்ட்டு. அதான் யாரை நம்பி விட்டு போனோம்னா எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணன் நம்பி விட்டு போனோம். என்ன பண்ணுறாங்க, வீட்டு விட்டு வெளியே வர முடியல, அதனால என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிட்டாங்க காய்ஸ். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாருன்னா பூச்செடி நடுற மாதிரி இருந்தால் ஒழுங்கா வலியாச்சு ஒழுங்கா பண்ணுங்க. எங்கள் அம்மா தேவையில்லாத இதை வலியாச்சுருந்தா ஒழுங்கா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஃபுல்லாக புடவை வச்சு நாசி ஆயிடுச்சு. இப்போ ரோஸ் செடியும் போயிடுச்சு, மாங்காய் மரமும் போயிடுச்சு, தென்னை மரம் மட்டும் தான் உயிரோடு இருக்குது. அதுக்கப்புறம் சப்போட்டா உயிரோடு தான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பூச்செடிலாம் நடுற மாதிரி இருக்கிறீங்கன்னா யாராச்சும் வலையாடிங்க, சுற்றி வலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூச்செடிலாம் நடணும். நம்ம தேவையில்ல சும்மா நட்டு விட்டு தேவையில்லாத தான் அப்புறம் இதேமாரி தான் மேஞ்சினாவும். வீடியோ தான் எடுத்துருக்கிறேன். இன்னும் நம்ம அம்மா நான் சொல்லிக்கிறாங்க, வீடியோ எடுத்து போகுதுண்டா அப்படி பலன் நோடுறா நல்லா அப்படின்றாங்க. வாங்க நட்டு அதுக்கப்புறம் பேசலாம்.